வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகை எதுலேருந்து இருக்குது அப்படின்னா தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் ரெண்டாக பிரிப்போம். அதில் தொகைநிலைத்தொடர் வந்துட்டு எத்தனை வகைப்படும் கேட்டால் 6 வகைப்படும். தொகாநிலைத்தொடர் எத்தனை அப்படின்னு கேட்டால் 9. சரியா? அதில் தொகைநிலைத்தொடரில் வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அந்த 6ல் ஒன்று தான் என்னது அப்படின்னா வினைத்தொகை. சரியா? வினைத்தொகையிலிருந்து கண்டிப்பாக இலக்கண குறிப்போ இல்லை அதை சார்ந்த கேள்விகளோ கண்டிப்பாக வரும். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ வினைத்தொகை அப்படின்னா ஃபஸ்ட்டு வினைனா என்னன்னு நமக்கு தெரியணும். வினைனா என்னது அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது. வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ தொகை அப்படின்னா அந்த இடத்துல என்னது அப்படின்னா மறைஞ்சு வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? தொகை அப்படின்னா மறைஞ்சு வரும். அப்போது தொகைனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போது அங்கே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறைஞ்சு வரும். இப்போ வினைத்தொகை. சரியா? வினைத்தொகைக்கான விளக்கம் பார்க்கலாம். இதுலேயே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூற்றுக்கானது கேட்டிருக்காங்க, தனியாக விளக்கமும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது, எளிமையாக புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காலம் காட்டும் இடைநிலையும், அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல், இது ரொம்ப முக்கியம். தொகைனாவே என்ன சொன்னேன், மறைஞ்சு வருதுன்னு சொன்னா இல்லையா? அப்போ வெளிப்படையாக தோன்றாமல் வினை பகுதியும் பெயர் சொல்லும் தொடர்ந்து வருதலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ வினைத்தொகைனா என்னது, காலம் காட்டும் இடைநிலையும். காலம்னா என்னது, 3 காலம் நமக்கு தெரியுமா? என்னென்னது, இறந்த காலம், அப்புறம் நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம், அதோடைய இடைநிலை அது. பெயரச்சு விகுதி நமக்கு தெரியும், போன வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். பெயரச்சு விகுதி அப்படின்னா குறில் ஆவும் அப்புறம் அப்படிங்கிற எழுத்தும் தான் என்னது அப்படின்னா பெயரச்சு விகுதி. அதாவது பெயரச்சு விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல் வினைப்பகுதினா எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுதினா என்னது, நம்ம 6 பிரிப்போம்ல, பகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை அப்படின்னு பிரிப்போம்ல. பகுதினா அதாவது ஒரு வினையை குறிக்கிறது. வினைப்பகுதியும் பெயர் சொல்லும் தொடர்ந்து வருதலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலை, பெயரச்சு விகுதி வெளிப்படையாக தோன்றாமல் வினைப்பகுதி, அதை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு அர்த்தம். சரியா? இது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. காலம் பிறந்த பெயரச்சம் டாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. வினைத்தொகையா, பண்பு தொகையா, இல்லை என்ன அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். காலம் பிறந்த பெயரச்சம் ரொம்ப முக்கியம். காலம் கறந்த பெயரச்சம் தான் அது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா நன்னூல். சரியா? நன்னூல் ஆசிரியர் யாரு நமக்கு தெரியும். நன்னூல் வந்துட்டு ஒரு இலக்கண நூல். சரியா? நன்னூல் ஆசிரியர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கறந்த அப்படின்னு இருக்கா, கறந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். மறைந்து வருது அப்படின்னு அர்த்தம். மறைந்த. அப்போ என்ன மறைஞ்சு வருது, நம்ம தொகைனாவே என்ன பார்த்தோம், எதனாச்சும் மறைஞ்சு வரும்னு பார்த்தோமா? அப்போ காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. அப்போ காலம் கறந்த அதாவது காலம் மறைந்த. அப்போ இதுல என்ன மறைஞ்சு வரும், காலம் அப்படிங்கிறது வந்துட்டு மறைஞ்சு வரும். சரியா? இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 காலம் நமக்கு தெரியும், இறந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம். அதாவது 3 காலமே மறைஞ்சு வரும். சரியா? இப்ப பார்க்கலாம், எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஓடு குதிரைன்னு இருக்கா, ஓடு குதிரை. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல் வினைப்பகுதி, இது ரொம்ப முக்கியம். வினைப்பகுதி பெயர் சொல்லும் தொடர்ந்து வந்தால், வினைப்பகுதி பெயர் சொல் தொடர்ந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், ஓடு குதிரைன்னு இருக்கா. ஓடுங்கிறது என்னது, ஒரு வினை, அதாவது வினைப்பகுதி. இது வினை. குதிரை அப்படிங்கிறது என்னது, ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல். அப்ப இதுலயே நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா வினையை தொடர்ந்து பெயர் வந்துச்சு அப்படின்னா, காலம் மறைந்து பெயர் வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்களேன், என்ன மறைஞ்சு வரும், காலம் கறந்த. அப்போ காலம் மறைஞ்சு வருமா? இப்போ ஓடு குதிரை எப்படி எழுதலாம், 3 காலங்களையும். ஃபர்ஸ்ட் இறந்த காலங்கள் எழுதலாமா, ஓடிய குதிரை அப்படின்னு எழுதலாமா, ஓடிய குதிரை. அடுத்து நிகழ்காலத்துல ஓடுகின்ற குதிரை, ஓடுகின்ற குதிரை. எதிர்காலத்துல ஓடும் குதிரை, ஓடும் குதிரை.
இப்போ இங்க என்ன மறைஞ்சு வருது? 3 காலங்கள் மறைஞ்சு வருதா? 3 காலங்களும் மறைஞ்சு வருது. அது இல்லாம பெயரச்ச விகுதி மறைஞ்சு வரும்னு பார்த்தோமா? என்னன்னு பார்த்தோம்? பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல். அப்போ பெயரச்ச விகுதி நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆங்கிற வார்த்தை குறிலாவும் உம்முங்கிற வார்த்தையும் பார்த்தோமா? அப்ப இங்க பாருங்களேன். அப்போ ஓடிய ஆல வருதா? ஓடுகின்ற ஆல வரும். ஓடும் உம்மு வருமா? அப்போ வினைத்தொகை அப்படின்னா காலம் மறைஞ்சு வரும், அதோடைய பெயரச்சு விகுதியும் மறைஞ்சு வரும். சரியா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கும். சரியா? இப்போ ஊறுகாய்னு இருக்கா, அதே போல வினைத்தொகையில வந்துட்டு இறுதியில் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்னா பெயர் சொல்லாதான் இருக்கும். இப்போ ஊறுகாயா, காய்ங்கிறது என்னது? பெயர் சொல். கடலுங்கிறது பெயர் சொல். சோறு அப்படிங்கிறது பெயர் சொல். தென்றல்ங்கிறது பெயர் சொல். கணை அப்படிங்கிறது பெயர் சொல். இப்போ இந்த ஊரு, அலை, சுடு, வீசு, ஏவு இதெல்லாமே என்னது? வினை பகுதி, அதாவது வினையை குறிக்கிறது. ஒரு வினையை தொடர்ந்து பெயர் சொல், அதாவது காலமறைந்து பெயர் சொல் வந்துச்சுன்னா அதுதான் என்னது அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஊறுகாய் எப்படி எழுதுவோம்? 3 காலங்கள்லையும். இறந்த காலத்துல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஊரிய காய் அப்படின்னு சொல்லுவோமா? ஊரிய காய். அடுத்து நிகழ்காலத்துல ஊறுகின்ற காய் அப்படின்னு எழுதுவோமா? ஊறுகின்ற காய். அடுத்து ஊறும் காய் அப்படின்னு சொல்லுவோமா? 3 காலங்களும் மறைந்து வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா வினைத்தொகை. அதே போலதான் இதுவும். அலைகடல் அப்படின்னா அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் அப்படின்னு சொல்லுமா? அடுத்து சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, அப்புறம் சுடும் சோறு. வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல். ஏவுகணையும் அதே போலதான். அப்போ எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டை வச்சே புரிஞ்சுக்கலாம். என்னன்னு புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் காலம் காட்டும் இடைநிலையும். காலம் காட்டும் இடைநிலைனா அந்த 3 காலம் இருக்குல்ல, 3 காலம் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைஞ்சு வருது. பெயரச்சு விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல் வினை அடி, வினை அடின்னு சொல்லுவாங்க, இல்லை வினை பகுதின்னு சொல்லுவாங்க. வினை பகுதியும் அது தொடர்ந்து பெயர் சொல்லு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வினைத்தொகை ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த நன்னூல் சொல்லியிருப்பாங்கல்ல, காலம் கறந்த பெயரச்ச வினைத்தொகை, இதெல்லாம் குரூப் 4 கொஸ்டின். சரியா? சரி, தெளிவா பாருங்க. இலக்கண குறிப்புல இருந்து ஒண்ணு கண்டிப்பா வந்துடும். அதில் வினைத்தொகை வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. சரியா? விளக்கெல்லாம் சரியா பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு வச்சு எளிமையா புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு பண்பு தொகையை பத்தி பார்க்கலாம். நன்றி.